பொள்ளாச்சி பகுதியில் ஃபிட்டிங் என்ற பெயரில் ஆர்சி புக் இல்லாமல் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை பெற்றுக்கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபடும் கும்பல் மீது ஃபைனான்ஸ் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர். ஃபிட்டிங் கும்பல் மீது போலீஸ் நடவடிக்கை பாயுமா? நாங்கள் வட்டிக்கு விழுவதே வாட்டி வதைக்கத்தான் என்கிற ஒரு சிலரின் அத்துமீறும் செயல்கள் பொதுமக்கள் மீது பகிரங்கமான வன்முறையாக திணிக்கப்படுகிறது. ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி என்கிற வரிசையில் தற்போது ஃபிட்டிங் வட்டி என்கிற பெயரில் இருசக்கர வாகனங்களை வைத்து இந்த கும்பல் செய்யும் நூதன வட்டி மோசடி சம்பவம் தற்போது அம்பலமாகியிருக்கிறது. போலீசார் இரும்புக்கரம் கொண்டு இவர்களை ஒடுக்காவிட்டால் கட்டுப்படுத்த முடியாத நெட்வொர்க்காக வளர்ந்துவிடும் என பலரும் அச்சமடைந்துள்ளனர். போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவர்களிடம் ஃபைனான்ஸ் பெற வரும் பொதுமக்களிடம் ஆர்சி புக்கை பெற்றுக்கொண்டு ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பணம் கொடுக்கின்றன. ஆனால் பணம் பெற்று செல்பவர்களோ அதே வாகனத்தை ஆர்சி புக் மற்றும் என்ஓசி சான்றிதழ் என எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் ஃபிட்டிங் என்று சொல்லப்படும் கந்து வட்டிக்கு அடமானம் வைத்துவிட்டு பணம் பெற்றுக் கொள்கின்றன. இப்படி ஒரே வாகனத்தின் ஆர்சி புக்கை ஒரு இடத்தில் கொடுத்தும் வாகனத்தை சட்ட விரோதமாக மற்றொரு இடத்தில் வட்டிக்கு விட்டும் பணம் வாங்குவதால் பல்வேறு சிக்கல்கள் எழுகின்றன. முறைப்படி அனுமதி பெற்று செயல்படும் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டாலும் இந்த ஃபிட்டிங் கந்து வட்டி கும்பல் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தை பெற்றுக்கொண்டு 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை பணம் கொடுக்கும் இந்த கும்பல் நாள் வட்டியாக தினசரி 1000 ரூபாய் என வசூலிக்கின்றன. அந்த பணம் கொடுக்க தவறினால் அந்த வண்டியை அவர்களுக்கே சொந்தமாக்கிக் கொள்வார்கள். இதனால் ஃபிட்டிங் வைக்கப்படும் வாகனங்கள் பெரும்பாலும் உரிமையாளர்கள் கைக்கு செல்வதே இல்லை. அது மட்டுமின்றி ஃபிட்டிங் வைக்கப்படும் வாகனங்களை இந்த கும்பல் அரிசி மற்றும் கஞ்சா கடத்தல் போன்ற பல்வேறு சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பல வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளை மாற்றி திருச்சி, ஒட்டன்சத்திரம் போன்ற மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று விற்று விடுவதாகவும் கூறப்படுகிறது. சில வாகனங்களை ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று இன்ஜின் போன்றவற்றை அகற்றி படகுகளை இயக்க பயன்படுத்தி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வாகனங்களை வைத்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் ஃபிட்டிங் கும்பலை கண்டுபிடிப்பது அவ்வளவு சாத்தியமானது இல்லை என்றும் கூறப்படுகிறது. போலீசாருக்கே சவால் விடும் இந்த கும்பலை கண்டுபிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினால் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கும்பலால் முறைப்படி அரசு அனுமதி பெற்று நடத்தப்பட்டு வரும் ஃபைனான்ஸ் உரிமையாளர்கள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இவர்களிடம் ஆர்சி புக்கை அடமானம் வைத்து பணம் பெற்று செல்லும் பலர் இதுபோன்று ஃபிட்டிங் கும்பலிடம் தங்களது வாகனங்களை இழந்து தவித்து வருவதால் வாகன உரிமையாளர்கள் மட்டுமின்றி ஃபைனான்ஸ் நிறுவனத்தினரும் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அனைத்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கும் பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது போலீஸ்க்கே மிகப்பெரிய சவால். ஏன்னா ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா சேஸ் ஒரு மாதிரி இருக்குது, வண்டி நம்பர் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எங்கிட்டவே இருக்குது. அந்த ஒரு குவாலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஃபைனான்ஸ் போட்டிருப்பாங்க, நம்பர் மாறி ஓடிட்டு இருக்கோம். அப்போ அந்த நம்பர் மாறி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனு, அந்த வண்டியில் வர கேஸு ஒன்றும் இல்லை, ஒரு கஞ்சா கடத்தியோ சாராயம் கடத்தியோ அந்த வண்டியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நேரடியாக அந்த வண்டி யார் முன்னாள் ஓனரோ அவங்களுக்கு ஃபைனாக போய் விழுகுது. அவங்க ஏதோ ஒரு கிராமத்துலேயோ ஏதாவது ஒரு ஊர்லேயோ பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேரளா கட்டி வழக்குக்கு தொடர்ந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி போட்டு இப்போ ஏஎஸ்பி மேடம் பார்க்குறோன்னு இங்கே இருக்கிற அசோசியேஷன் எல்லாம் மூலிமா இங்கே இருக்கிற எல்லாரும் அண்ணனெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணதுனால நாங்களும் அந்த தொழில் சார்ந்து கலந்துக்கிட்டோம். இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா காவல்துறை முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னா இது நாளைக்கு பெரிய சேலஞ்சாக பொதுமக்களுக்கு இருக்க இல்லையோ காவல்துறைக்கு தான் இது பெரிய சேலஞ்சாக மாறப்போகுது. ஆர்சி புக் போன்ற ஆவணங்கள் இல்லாமல் விற்பதும் வாங்குவதும் சட்ட விரோதம் என்பதால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொள்ளாச்சி காவல் நிலையங்களில் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இந்த புகார்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பொள்ளாச்சி வாகன ஃபைனான்ஸ் அசோசியேஷன் சங்கம் சார்பில் காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங்கை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஃபிட்டிங் என்ற பெயரில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் அடாவடி கும்பல் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா?